செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்ட விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை வெள்ளம் பாதிப்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிரளயம் போல வெள்ளம் போய் மக்களை மூழ்கடித்து உயிர்களை பலியிடுகின்ற அளவுக்கு அந்த நடவடிக்கையில் ஈடுபடாததுக்கு யார் பொறுப்பு? முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும். தலைமைச் செயலாளர் இது பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர்கள் வேலை என்று தப்பிக்க முடியாது. ஒரு வாய்க்காலை வெட்டி திறப்பதானாலும் முதலமைச்சர் ஆணைப்படி என்றுதான் மந்திரிமார்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் பதவியில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறினோம். தலைமைச் செயலாளருடைய அறிக்கைக்கும் பொதுப்பணித்துறை செயலாளர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்துக்கும் பொதுப்பணித்துறை பொறியாளர் கொடுத்த விளக்கத்துக்குமே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததன் விளைவுதான் தலைநகரம் சென்னையில் மிக பெரும் பாதிப்பை மக்கள் சந்திக்க நேர்ந்தது. அது இயற்கை பேரிடரால் நேர்ந்த பேரழிவு என்பதை விட அரசின் அலட்சியத்தால் கவனக்குறைவால் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு சென்னையிலே அகதிகளாகி நிற்கிறார்கள். நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களும் இந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அரசாங்கம் 13 நாட்கள் கழித்து யோசித்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு அறிக்கை தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிக்கை உண்மையா பொய்யா என்பதை அரசாங்கத்தினுடைய பிடியில் இல்லாத, அரசாங்கத்திற்கு கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு சுதந்திரமான ஒரு நீதிபதி ஆய்வு செய்து இதே போல ஒரு அறிக்கை தருவாரானால் மக்கள் நம்புவார்கள், நாங்களும் நம்புவோம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்க விடப்பட்டது குறித்து தலைமைச் செயலாளருடைய விளக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தவில்லை. அரசாங்கமும் அதிகாரிகளும் இதுபோன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் சமயம் உடனுக்குடன் உண்மை நிலையை தெரிவித்து மக்களுடைய அச்சத்தை போக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்பிக்கை கொடுக்க வேண்டும்.